ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரதீப் சேது. போன வாரம் ஒரு வேலை விஷயமா டூ வீலரில் ஒரு 10-20 கிலோமீட்ரு பிரயாணம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. சரின்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஏதோ ரோட்டில் கிடந்த ஆணியாக முள்ளாக எதுன்னு தெரியல குத்திருச்சு. பக்கத்துலேயே ஒரு பஞ்சர் கடை இருந்தது. அதில் போயிட்டு பஞ்சர் ஓட்டணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கடையில் ஒரு மாற்றுத்திறனாளி காலை விந்தி விந்தி நடந்துகிட்டு இருந்தார். அவர் தான் அந்த பஞ்சரை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஓனர், அந்த கடையோட ஓனர் அந்த மாற்றுத்திறனாளியை, என்னடா நீ வேலை பார்க்குற, நல்ல சீக்கிரமாக வேலை பாரு, இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறையே அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தார். நமக்கு கஷ்டமாக இருந்தது. பாவம், ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியல, காலை விந்தி விந்தி நடக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய வேலையை கொஞ்சம் நிதானமாக செய்கிறாரு. மற்றபடி எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஓனர் இப்படி திட்டுறாருன்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது தேவையான நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாற்றுத்திறனாளி அந்த வண்டியில் பஞ்சரை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்போ நான் எடுத்துக்கிட்டு அந்த ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுக்கும்போது கேட்டேன், ஐயா, நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த பையனை நீங்கள் அப்படி விரட்டலாமா, சத்தம் போடலாமா, அவர் நிதானமாக தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் நினைக்கிறது தப்பு. அந்த பையனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தான் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஒரு நிதானமாக தான் வேலைகளை செய்கிறான். சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய பையன்தான். ஆனால் என்ன செய்கிறான்னா, நிதானமாக, ரொம்ப நிதானமாக, நம்மளோ முடியாதவங்க, அதனால் நம்ம மெதுவாக செஞ்சால் போகிறோங்கிற எண்ணத்தில் அவன் இருக்கிறான். அந்த எண்ணத்தை அவனுக்கு மாற்றணும். மாற்றி நீயும் சாதாரணமாக மற்றவங்கள போல தான்ப்பா, ஏதோ கால் நடக்க முடியல, விந்தி விந்தி நடக்கிறேங்கிறதுனால உன்னுடைய திறமையை நீ குறைச்சி மதிப்பிடாத. நீ நல்ல ஒரு வேலைகளை கற்றுக்கிட்டு சீக்கிரமாக செஞ்சேன்னா நீயே எதிர்காலத்தில் ஒரு கடை போடலாம், 10 பேரை வச்சு வேலை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் மனசுக்குள்ளே விதைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு செயலை நான் செஞ்சேனே தவிர, எனக்கு அந்த பையன் மேலே ரொம்ப பற்று உண்டு. மாற்றுத்திறனாளியாக ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு மனசு கணக்குது. ஆனாலும் அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் விரட்டுற மாதிரி, சீக்கிரம் செய்யடான்னு நான் சொல்கிறேன். அது என்னுடைய லாபத்துக்கு இல்லை, அவனுடைய லாபத்துக்கு தான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறந்த ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.